ஒரு மனிதன் வாழ்நாளில் எல்லா வேலைகளும் முக்கியம்தான் என்று தோன்றும். சில வேலைகள் அவசரமானவை போல தெரியும், ஆனால் அனைத்தும் முக்கியமோ அவசரமோ இல்லை. 1950களில் அமெரிக்காவின் 34வது அதிபர் ட்வைட் டி ஐசனோவர் இராணுவத்திலும் அரசியலிலும் நூற்றுக்கணக்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலில் அவர் ஒரு எளிய யோசனையை உருவாக்கினார். அந்த யோசனைதான் ஐக்கிசுனர் மேட்ரிக்ஸ். வரலாற்றில் இடம்பெற்ற அவரது மேற்கோள், முக்கியமானவை அரிதாகவே அவசரமானவை, அவசரமானவை அரிதாகவே முக்கியமானவையாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு சொல்லுவது, 1 அவசரம் மற்றும் முக்கியம் உடனே செய்ய வேண்டும். 2 அவசரமில்லை பிளஸ் முக்கியம், திட்டமிட்டு நேரம் ஒதுக்க வேண்டும். 3 அவசரம் பிளஸ் முக்கியமில்லை, பிறரிடம் ஒப்படைக்க வேண்டும். 4 அவசரமில்லை பிளஸ் முக்கியமில்லை, நேரம் வீணாக்கும் வேலைகளை நீக்க வேண்டும். ஆனால் உலகம் முழுக்க இதை பிரபலப்படுத்தியவர் ஸ்டீபன் கோவி. 1989இல் வெளிவந்த தி 7 Habits of Highly Effective People என்ற புத்தகத்தில் அவர் இந்த மேட்ரிக்ஸை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். இதன் பின் ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ் உலகம் முழுக்க ஒரு திறன் மேலாண்மை கருவியாக மாறியது. முடிவில் நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மை, எல்லா வேலைகளும் முக்கியமில்லை, எல்லா வேலைகளும் அவசரமில்லை, ஆனால் சரியான முன்னுரிமைதான் வாழ்க்கையை எளிதாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.